இந்த படம் சல்லியர்கள் வந்து எடுத்து ஒரு 3 இயர்ஸ் ஆச்சுங்க. இந்த படம் வந்து நான் பார்த்துட்டு இந்த படத்தை வெளியிடணும்னு என்னுடைய பர்சனல் ட்ரெஸ்ஸில் இந்த படத்தை எடுத்து நான் வந்து வெளியீட்டுக்காக முயற்சி பண்ணி இன்றைக்கி இந்த படம் வந்து உங்கள் முன்னே பார்வையிடப்பட்டிருக்கு. இதை நான் வந்து ஒரு 3-4 முறை வந்து தேட்டர் போட்டு கேன்சல் பண்ணியிருக்கேன். அதாவது டேட் போட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா சரியான திரையரங்குகள் கிடைக்கலைன்றதுனால கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ கடைசியாக வந்து இந்த வாரம் வந்து எந்த படங்களும் பெரிய படங்கள் இல்லை, அடுத்த வாரம் ஜனநாயகன் பராசக்தி வருதுன்றதுக்காக இந்த வாரத்தை செலக்ட் பண்ணி இந்த வாரத்தில் இந்த படத்தை முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ கடைசி லாஸ்ட் மினிட்ல என்னென்னா ஒரு வருத்தமான செய்தி, இந்த படம் நாளைக்கு திரையரங்களை கொண்டு வர முடியல. காரணம் என்னென்னா 27 தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 27 ஸ்க்ரீன், அதாவது 27 ஷோ. ஓவரால் தமிழ்நாடு பூரா வந்து 27 ஷோ தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சின்ன படங்களுக்கு திரையரங்கள் வந்து கொடுக்க முடியாது, இவ்வளோ தான் கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு காரணம். அதுவும் பர்டிகுலராக பிவிஆரில் வந்து ஒரு ஷோ கூட கொடுக்கல. பிவிஆர் வந்து இந்த மண்ணில் வந்து அவங்க ஒரு கார்பரேட் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த மண் சார்ந்த ஒரு படம், இதுக்கு வந்து அவங்க வந்து தேட்டர் கொடுக்க மாட்டேன், இது அந்த படம் கொடுக்க மாட்டேன்னு பர்டிகுலராக புறக்கணிக்கிறது ஏன்னு எங்களுக்கு தெரியல. எதனால் புறக்கணிக்கிறாங்க? இப்படி ஒரு படம் வேறு மாநிலங்களில் அந்த மண் சார்ந்து எடுத்த படத்துக்கு, இப்போ கர்நாடகாவிலே அந்த மண் சார்ந்து எடுத்த படத்துக்கு பிவிஆரில் ஷோ கொடுக்கலன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். பட் நம்மளுடைய பெருந்தன்மையை வந்து இவங்க முட்டாள்தனமாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இப்போ நான் என்ன முடிவு எடுத்துட்டேன்னா, பரவாயில்ல, நீ தேட்டர் கொடுக்க வேணாம், இந்த படம் போய் சேரணும். எங்கள் நோக்கம் வந்து இந்த படம் வந்து வெகுஜனங்கள்கிட்ட போய் சேரணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். இதில் வந்து இது எனக்கு நான் எடுக்கும்போது தெரியும், இது வியாபார ரீதியாக வந்து எனக்கு பெருசாக கை கொடுக்காதுன்றது எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு தான் இந்த படத்தை வெளியிடுறேன். ஏன்னா பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆச்சு, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்ற கட்டாயத்துக்காக நான் பண்ணேன். பட் இப்போ தேட்டர் கொடுக்கலைன்னும் போது நான் வருத்தப்படல. பரவாயில்ல, உங்களுடைய ஸ்டாண்ட் அதுதானே. ஏன்னா இங்கே இருக்க அமைப்புகள் அப்படி இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம்னு ஒவ்வொரு டைம் வரும்போது ஒருத்தர் வர்றான், 1 கோடி 2 கோடி தூக்கிட்டு வர்றான். நான் தலைவராக நிற்கிறேன், செயலாளர் நிற்கிறேன், பொருளாளர் நிற்கிறேன். என்னடா கிழிச்சிங்கன்னா ஒன்றும் இது வரைக்கும் பதில் இல்லை. என்ன இது வரைக்கும் என்ன கிழிச்சிங்க, இனி என்ன கிழிக்க போகிறீங்கன்னா ஒரு பதில் இருக்காது, எவன்டே பதில் இருக்காது. ஆனால் அந்த 1 கோடியை தூக்கிட்டு வந்துடுவான். நான் எலெக்ஷன் நிற்கிறேன், நான் தலைவர் நிற்கிறேன், நான் செயலாளர் நிற்கிறேன், பொருளாளர் நிற்கிறேன். சரி, வந்து என்ன கிழிக்க போகிறேன்? இப்போ இது வரைக்கும் தான் என்ன கிழிச்சிருக்க? ஒரு படத்துக்கு தேட்டர் கூட வாங்க முடியாத நிலைமையில நம்ம இருக்கோம். என்ன கிழிச்சிருக்க?